கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஒரு நல்ல வார்த்தையோடு இந்த அதிகாலையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாசிப்போம். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இதை எடுத்து அவர்களின் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். இது கர்த்தருடைய வார்த்தை. இதுவரை கல்லான மனதோடு இருந்திருப்பாங்க. நீங்க போய் நிறைய பார்த்துருப்பீங்க. அவங்கள ஒரு முறைக்கு இருமுறை அலுவலகத்துல கவர்மெண்ட் அலுவலகத்துல பார்த்துருப்பீங்க. உங்களுடைய காரியங்களுக்காக உங்க சொத்துல பார்ட்டிஷன் பண்றதுக்கு ஒரு இரக்கமே இல்லாம இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இதுவரை உங்க வாழ்க்கையில இணக்கம் இல்லாத சூழலில் காணப்பட்டதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதிய ஆவியை கட்டளையிடுவார். அந்த கரைக்கிறவன் கரைச்சா கல்லும் கரையன்னு சொல்லுவாங்க. அதாவது ஓடையில அந்த கூழாங்கல் உருவாகிறது போல அப்படி தேய்ந்து போகும். அப்படி கர்த்தர் கடினமான மனிதர்கள் மத்தியில ஒரு இணக்கமான சூழ்நிலை கொடுத்து அவங்கள உங்க லைன்ல கொண்டு வந்து நீங்க சொல்றதை கேட்கும்படி கர்த்தர் செய்வார். அது ரொம்ப அற்புதமான மாற்றம். ஏன்னா இந்த வார்த்தையில அடுத்த 22வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவர்கள் மேல் உயர இருந்தது. காரணம் சொல்றார், ஆண்டவருடைய மகிமை உங்களுக்கு தலைக்கு மேல நின்றுட்டு இருக்கு. அதனால நீங்க சொல்றதெல்லாம் அவங்க கேட்பாங்க. ஏன்னா கர்த்தர் எனக்கு காண்பித்த யாவையும் கர்த்தர் எனக்கு இதை சொன்னார், நான் உங்க சிறையிருப்பை மாற்ற சொல்லியிருப்பேன். கர்த்தர் சொன்னார், அவங்க சிறையிருப்பு மாறும். இதுவரை கல்லான மனுஷரை பார்வோன் கடினப்பட்டது போல பார்வோனாக இருந்திருப்பாங்க. கடைசியில பார்வோன் மனம் திரும்ப தலைப்பிள சங்காரத்தை கொடுத்த கர்த்தர் இதே போல உங்களுக்கு அவன் இரக்கமற்றவனாக கடினமாக இருந்திருப்பானா, தொழில்ல, பிசினஸ்ல, வேலையாட்கள் அல்லது அலுவலகத்துல, நீங்க பணி செய்யற இடத்துல எங்கனாலும் இணக்கம் இல்லாத சூழ்நிலை காணப்படுவானார். கர்த்தர் இன்னைக்கு மாற்றுவார். அவன் மாறலன்னா அவனே மாத்துவார் உங்களுக்காக. அந்த இடத்துல உங்களை உயர செய்வார். யாரை போலனா யோசேப்பை போல. சிறையிருப்பை மாற்ற ஒரு ராத்திரி யோசேப்புக்கா பார்வோன் தூங்கல பாருங்க. சிறையிருப்பை மாற்ற ஆகாஸ்வேர் தூங்க விடாம செய்தாரா? அப்படி கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்து சிறையிருப்பை மாற்றி உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எங்களால தகப்பனே, நல்ல வார்த்தை. சிறையிருப்பை மாற்றி எங்களுக்கு அற்புதம் செய்து கல்லான மனதை சதையான மனதாக மாற்றி அற்புதம் செய்ய நல்ல பிதாவே, ஆமென்.